கற்பூரகாந்திதேகாய பிரம்மமூர்த்திதராய்ச்ச வேதசாஸ்திர பரிஜ்ஞாய தத்தாத்திரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு அற்புதமான சக்தி அலைகள் இருக்கிறது. அதனாலதான் 27 நட்சத்திரங்கள் 27 தனிப்பட்ட ஒரு குணங்களை கொண்டவை. சில நட்சத்திரத்தில் நம்ம பார்க்கும்போது இது ஒரு மகத்தா நட்சத்திரம் ஆயிடுச்சு அல்லவா, இது ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் ஸ்டாரை நம்ம சொல்கிறோம்னா அந்த நட்சத்திரத்துக்கு உண்டாகின வளத்தை நம்ம கணக்கிடுகிறோம். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் ராகன்னாவே பிரம்மாண்டத்தை குறிக்கூடியவரே ஒரு மிகப்பெரிய, ஏன்னா ராகு கேத்துகளுக்கு 150 டிகிரி வித்தியாசம் இருக்கிறதுனால கேத்து அப்படியே ஞான கிரகமாக வருகிறார், ஒரு மோட்சக்காரக்கராக வருகிறார். அதாவது பொருள் திறந்துடுறார். இங்கே ராகு பிரம்மாண்டத்தை குறிக்கின்றார். இவர் அப்படியே 180 டிகிரிஸில் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கேத்துக்கு இருக்கின்றதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ இங்கே டெட்டாச்மெண்ட்டானா அங்கே பயங்கர அட்டாச்மெண்ட்டு. ஸோ அப்போ ராகு மிகப்பெரிய உலகியல் பேராசை உடையவரை அப்படின்னே நம்ம சொல்லலாம். ராகு அசுர வளர்ச்சின்னு சொல்லுவோம். அந்த அசுரத்தன்மை கொண்ட கிரகங்களாக இருக்கிறதுனால ஒன்று மோட்சக்காரக்கராக ஞான நிலை கொடுக்குறாரு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு எல்லாம் இந்த உலகத்தில் எல்லாம் வேணும். இந்த பிரம்மாண்டத்தை குறிக்கின்ற வேணும், பெரிய பெரிய கார்கள் வேண்டும், வண்டிகள் வேணும், இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரம்மாண்டத்தை குறிக்கின்ற ஒரு பேராசை தூண்டுபவராக இங்கு ராகு இருக்கிறார். இப்போ அந்த ராகு நமக்கு கோச்சாரத்தில் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். இப்போ அந்த ராகு இதேன்னு சொல்ல வந்தோம்னா, இந்த ராகு இப்போ நமக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் வருகிறார், அவிட்டத்தை சாரத்தில் வருகிறார் ராகு. அப்போ அவிட்டம்னா அது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நட்சத்திரம். செவ்வாய் பகவான் என்ன நிலம், நமக்கு அற்புதமான ஒரு வீரம், ஒரு பராக்கிரமம் எல்லாம் குறிக்கக்கூடியவரை. அவர் கிரகங்கள்லேயே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக குறிக்கூடியது செவ்வாய். அந்த செவ்வாய் சாரத்துக்குள்ள ராகு வராரு. அப்போ என்ன நடக்க போகுதுன்னா மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடியது. அக்னி, செவ்வாய் அக்னி தத்துவம் உடையவரை. இங்கே ராகு காற்று தத்துவம். பெரும்பாலும் கும்பராசன்னும் போது அது ஈரப்பத காற்றுன்னு சொல்லக்கூடியது. குடத்திலிட்டு தீபம் போல அமைதியாக இருப்பார்கள், சலனமான மனநிலை கொண்டவர்கள். ஆக ஒரு புயல் சுழற்சி மாதிரி. அதனால தான் அவங்க, ஏன்னா கும்பராசி பொறுத்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது பாருங்க. கும்பராசியில் எந்த ஒரு கிரகமும் உச்சமும் கிடையாது, எந்த ஒரு கிரகம் நீச்சும் கிடையாது. அதனால அதிகமான துன்பங்களை அவங்க சந்திக்க மாட்டாங்கன்னா அது சனி பகவானுடைய ராசி, கர்மபலன் சந்திச்சு ஆகணும். பெரும்பாலும் பெரிய துன்பங்களை இருக்காது. எதுவும் துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் நிலையாக இருக்காது அப்படின்றது அதனுடைய பொருள். ஸோ அதிகமான ஏற்றுத்தாழ்வுகள் இல்லை என்றது அதனுடைய பொருள். ஆக ரைட்டு. இப்போ செவ்வாயின ஆதிக்கம் பெற்ற செல்வ வளத்தை குறிக்கும் அவிட்ட நட்சத்திரத்துக்குள்ள ராகு பகவான் நுழைகிறார். இதனால தான் எப்போ இந்த நட்சத்திரத்துக்குள்ள அவிட்ட நட்சத்திரத்துக்குள்ள ராகு வருகிறார், ஒரு 4 ராசிகளுக்கு ஒரு குபேர்னாக மாற்றக்கூடிய அதிர்ஷ்டம் தேடி வருகிறது. இது எப்படி என்றால், நிறைய பேர் இப்போ உலகத்திலே எத்தனை அதிசயங்கள் நடக்கிறது, இது எப்படி நடக்கிறதுன்றதை நம்மளால தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் கிரகங்கள் நகர்வுகள் என்பது இந்த அதிர்ஷ்டங்களின் காரக்கனாக இருக்கின்றது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ராசியில் ஒரு 3 நட்சத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 9 பாதம் இருக்கும். அப்போ 9 வகையான மனிதர்கள் பிறக்கிறான்னு சொல்லிடலாம் ஜென்ரலாக. அப்போ 27 நட்சத்திரம் 12 ராசிகள் 27 நட்சத்திரங்கள் என்னும்போது 108. ஆக மொத்தத்தில் 108 மனிதர்கள் இருப்பாங்கன்றதை நம்ம சொல்லிடலாம். ஆனால் தத்துவமே அங்குதான் இருக்குது. 108 பாதங்களுக்கு 108 மனிதர்கள் இல்லாமல் ஒரு ராசிக்கு 30 டிகிரி இருக்குது. அப்போ ஒவ்வொரு டிகிரியில் ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது ஒவ்வொரு வகையான மாற்றம் ஏற்படுகிறது, தொழில் ஏற்படுகிறது. அதுதான் டிகிரி ஆஃப் சக்ஸஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு டிகிரி ஆஃப் சக்ஸஸ் ஒரு 9 டிகிரிஸில் இருக்கும்போது ஒரு சக்ஸஸ் கொடுக்கும், 10th டிகிரியில் இருக்கும்போது ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். அதுதான் டிகிரி ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு மனிதனுக்கு ஒரே யோகத்தில் ஒருத்தன் செல்வந்தராக ஒருத்தர் ஏழையாக இருக்கிறதுக்கு அந்த டிகிரி தான் வித்தியாசம். ஸோ இப்போ அதனுடைய இதில் நம்ம பார்க்கும்போது ஒரு 4 ராசிகளுக்கு பயங்கரமான அதிர்ஷ்டம். எத்தனையோ அதிசயங்கள் நடக்கும். திடீர்னு ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வருது. இந்த மாதிரி எந்தெந்த ராசிகளுக்கு அத்தகையான ஒரு அதிர்ஷ்டம் வருகிறது. முதல்ல ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த அவிட்டத்துக்கு உண்டாகினது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு நட்சத்திரத்தில் ராகு செவ்வாயினுடைய சாரம் பெற்று பயணிக்கும் போது அக்னியும் காற்று இணைந்து போன்ற ஒரு அபரிமிதமான ஆற்றல் உருவாக்கப்படுகிறது. இதுவரை முடங்கியிருந்த காரியங்கள் பயங்கரமான வேகம் எடுக்கும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் தொழிலில் உள்ளவங்களுக்கு,
ஆன்லைன் பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு, சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய உச்சத்தை தொடக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு என்பது இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். காரணம் என்றால் யார் யார் ஜென்ம ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தாலோ ராகு பலமாக இருந்தாலும் இந்த அதிர்ஷ்டம் என்பது குறிப்பாக அடிக்கும். பர்டிகுலர்லி ஒரு 4 ராசிகளுக்கு ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் தருகிறது. அதில் முதலையா ஒரு தொழிலில் அதாவது ஒரு புரட்சி என்பதை ஒரு திடீர்னு வருமானம் கொடுக்கக்கூடிய மேஷராசிக்கு. மேஷராசிக்கு வந்து ராகு ஏன் அப்படி மேஷராசிக்கு நம்போது, மேஷராசி நம்மளுக்கு ராகு வந்து லாபஸ்தானத்தில் 11ஆம் வீட்டில் சனி பகவான் வீட்டில் உட்கார்ந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராகுனுடைய சாரத்தில் வருகிறது. இதனால தான் வந்து இந்த ஒரு நட்சத்திர பயணம் என்பது தொழிலில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை அள்ளி தருகிறதுன்றது உறுதியாக நம்ம சொல்லலாம். தொழிலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. ராசிநாதனாகிய செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு பயணிக்கிறார். ஏன்னா உங்களுடைய நட்சத்திரம் செவ்வாய் அல்லவா, அந்த நட்சத்திரத்தில் பார்க்குற ப்ளஸ் லாபஸ்தானத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிறார். ஒரு மிகப்பெரிய இரட்டிப்பான ஒரு லாபங்களை குவிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை தருகிறது என்றதில் மாற்றுக்கிறது இல்லை. இதுவரை உங்களுக்கு இருந்திருந்த கடன் சுமைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். புதிய முதலீடுகள் மூலமாக இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் எல்லாம் தேடி வரும். ஷேர் மார்க்கெட் போன்ற துறைகளில் எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு வந்து லாபங்கள் வந்து நிச்சயமாக கிடைக்கும். வேலை இடத்துல உங்களை நிர்வாக திறனை பாராட்டி ஒரு மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுக்க ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது தேடி வரும். புதிய தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கு அவங்க எதிர்பார்த்தபடியே நல்ல ஒரு பொருளாதார சகாயங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் தொடங்கிறதுக்கு உண்டாகின ஒரு பொற்காலமாக இந்த காலத்தை நம்ம சொல்லலாம். ஆக உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கைக்கு பல மடங்கு அதிகரிக்கும். அத்தகையான ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து மேஷராசி நம்மளுக்கு லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கொடுக்கிறது. விரைசனி இருந்தாலும் நமக்கு வந்து இந்த நட்சத்திர சஞ்சாரம் என்பது மிகப்பெரிய யோகத்தை வந்து மேஷராசி நம்மளுக்கு தரப்போகிறது. அடுத்து வந்து ரிஷபராசி நம்மளுக்கு 2வது இடமாக நமக்கு சொல்கிறோம். ரிஷபராசி நம்மளுக்கு என்னன்னா ஒரு வெளிநாட்டு வாய்ப்பு. ராகுனாவே வெளிநாடு தான். பெரும்பாலும் ராகு பலமாக ஜாதகத்தில் இருக்குதுன்னா நிச்சயமாக வெளிநாடுகள் அதிகமாக போகிறது, வெளிநாடுகளில் போய் வெளிநாடுகளில் சம்பாதிக்கிறது. ஏன்னா ராகு எங்கே இருந்தாலும் அசுர வளர்ச்சி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய யுஏஇ, அந்த 6 நாடுகள் வந்து வளர்ந்திருக்கிறதுக்கு காரணமே ராகுனுடைய அசுர வளர்ச்சி தான். அதனால்தான் பாலைவனமாக இருந்தது. அந்த ராகுதேசம் 18 வருஷத்தில் ராகுனோட ஆதிக்கம் பெற்ற பூமியாக இருந்த காரணத்தினால் அசுர வளர்ச்சி பெற்று அந்த பாலைவனமாக இருந்த தண்ணியே கிடைக்காது இருந்த அந்த இடத்துல அங்கே வந்து பெட்ரோல் கிடைக்கிறது. ஸோ அந்த நாடுகள் எங்கேயே போயிடுச்சு ராகுனுடைய. ஸோ ராகுனுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சி நம்ம சொல்கின்றோம் அதன் காரணமாக. ஆக இப்போது ரிஷபராசி நம்மளுக்கு அவிட்ட நட்சத்திர ராகுவின் சஞ்சாரம் என்றது பாக்கியஸ்தானத்தில் 9வது இடத்துக்கு வலிவு பெருத்திக்கிறது. 9வது இடத்துல ஏன்னா நமக்கு வந்து அப்போ 10ஆம் இடத்துக்கு வருகிறது. அதிர்ஷ்டம் உங்களுடைய பக்கம் திரும்பும் காலம். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் ராகு வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக நமக்கு இருக்கிறது. ஆக இப்போ நமக்கு வந்து நீண்ட நாட்டுகளாக வெளிநாடு செல்ல முயன்று கொண்டிருந்தவர்களுக்கு வீசா, வேலை வாய்ப்பின் அனைத்தும் சாதகமாக முடி கொடுக்க. கடந்த காலங்களில் நம்ம வீசாக்காக ட்ரை பண்ணியிருப்போம். அது ஏதோ சின்ன சின்ன தடங்களால் நின்று போயிருக்கலாம். தூரதேச பயணங்களுக்கு வந்து நமக்கு ஒரு கிரீன் சிக்னல் கிடைச்சிருக்காது. இப்போ நமக்கு தூரதேச பயணங்கள் மூலமாக பெரும் பணம் ஈட்டும் வாய்ப்பு என்பது உண்டாகும். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை பல மடங்கு பெருகும். காரணம் என்றால் 10ஆம் வீட்டில் அந்த இடத்துக்கு வருகிறது. அவங்களுக்கு 7ஆம் வீட்டினுடைய அதிபதியாக விளங்குகிறார். ஸோ மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்பதை தேடி வரும் என்றதில் மாற்றுக்கிறது இல்லை. பூர்வீக சொத்துக்கள் செவ்வாய் போது பூமிக்காரக்கன் இல்லையா, அதனால்தான் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக திடீர் பணம் வர வாய்ப்பு உள்ளது. பெரிய மனிதர்களின் நட்பு கிடைத்து அதன் மூலமாக உங்களுடைய அந்தஸ்து வந்து பயங்கரமாக பெருகும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்பது தேடி வருகிறது. காரணம் என்றால் ரிஷபராசி நம்மளை பொறுத்தவரை 7, 12 குடைவனாக செவ்வாய் வருகின்றான். அந்த செவ்வாய் வந்து நமக்கு இப்போது தொழில் ஸ்தானத்தில் வருகிறது. எதிர்பாராத ராகு வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது. செவ்வாய் சாரத்தில் வர்றதுனால நமக்கு வந்து பூமி விற்கக்கூடியது வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்பது தேடி வருகிறது. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக எதிர்பாராது. அது மட்டும் ப்ரமோஷன்ஸு, நாம் எதிர்பார்த்த இடங்கள், வேலையிலும் மிகப்பெரிய உயர்வு என்பது ரொம்ப நாளாக நீங்கள் உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற வேலை கிடைக்கலன்ற ஒரு கவலை இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக தேடி வரும். அடுத்து வந்து
சிம்ம ராசி அன்பளுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எதிரிகள் வீழ்ச்சி மற்றும் அரசியலில் வெற்றி. சிம்மராசி அன்பளுக்கு ராகு பகவான் 6ஆம் வீட்டின் பலன்களை வாரி வழங்க போகிறார். ஏன்னா சப்தமத்தில் தான் இருக்கிறார், 7ஆம் வீட்டில் தான் இருக்கிறாரு. இருந்தாலும் நமக்கு சனி பகவான் 7ல் இருந்து ராகு கேத்தனுடைய பிடியில் இருக்கிறதுனால நமக்கு இப்போ 7ஆம் இடத்துல ராகு செவ்வாயினுடைய இதில் வரார். செவ்வாய் என்னும் போது உங்கள் ராசிக்கு சிம்மராசி நம்மளுக்கு செவ்வாய் என்பது தான் யோகக்காரகனாக இருக்கக்கூடியவர். 4, 9 கூடியவனாக செவ்வாய் வருகின்றார். 4 சுகஸ்தானம் என்பது, 9 என்பது பாகியஸ்தானம் என்பது. இந்த 2 கூடியவனாக யோகாதிபதியாக செவ்வாய் வர்றதுனால, அவருடைய சாரத்தில் ராகு வர்றதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்பது தேடி வருகிறது. ஆக இதன் வழியாக நமக்கு எதிரிகளை முற்றிலும் அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெருகும். எதிர்பாராத தனயோகத்தை கொடுக்கும். நீதிமன்ற வழக்குகள், போட்டி தேர்வுகள், வேலைக்கான நேர்காணல் எதிலையும் உங்களுக்கு பயங்கரமான வெற்றி என்பது தேடி வருவதில் மாற்று கருத்து இல்லை. உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் எதிரிகள் இடத்துல உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக காணப்படும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்டுகளாக வராமல் இருந்த பழைய கடன்கள் மற்றும் நிலுவையில் உள்ள தொகைகள் வசூலாகக்கூடிய காலம். புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டாகின ஒரு வங்கி கடன்கள் எளிதாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அரசியல் அல்லது பொதுத்துறையில் இருந்திருந்தால் புதிய பதவிகள், மக்கள் ஆதரவு தேடி வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு கிடைக்கிறது. காரணம் என்றால் சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் யோகக்காரகனாக இருக்கிறதுனால, ராகு அந்த ஒரு அவிட்ட நட்சத்திர பயணத்தினால இவங்களுக்கு ஒரு எதிர்பாராத தனயோகம் என்பது. யோகக்காரகன் வீட்டில் ராகு வர்றதுனால திடீர்னு ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் தேடி வருகின்றது. அடுத்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தைரியலட்சுமி மற்றும் குடும்பத்தில் மிகப்பெரிய யோகம் என்பது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அவிட்ட ராகுவின் சஞ்சாரம் உங்களுக்கு 4ஆம் இடத்துல வருகிறது. 4ஆம் இடத்துல வரும்போது மிகப்பெரிய ஒரு தைரிய வீரிய ஸ்தானத்தை குறிக்கின்ற இடம் 4ஆம் இடம். அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானமாக சொல்லப்படக்கூடியது பலப்படுத்திக்கிறது. காலபுருஷனுக்கு 8வது ராசியான உங்களுக்கு இந்த ராகுவின் சஞ்சாரம் தலைவிதியை மாற்றக்கூடிய ஒரு அன்பாக ஏற்படும். காரணம் என்றால் ராசிக்கு 8ஆம் வீடாக வருகிறது. எது காலபுருஷ தத்துவ ராசிக்கு 8ஆம் வீடு மேஷ ராசி. அதனால எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்பது பூமி மூலமாக வரக்கூடிய உயில் சம்பந்தமான சொத்துக்களை தேடி வருது என்றது எல்லாம் நடக்கும். ஆக உங்கள் மனதில் இருந்த குழப்பங்களை, பயங்கள் நீங்கி தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய பேச்சாற்றல் பல காரியங்கள், பேச்சாற்றல் மூலம் பல காரியங்களை நீங்கள் சாதிக்கக்கூடிய வல்லமை நிச்சயமாக தேடி வரும். மீடியா மற்றும் கலைத்துறைகள் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சகோதர வழியில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். ஏன்னா செவ்வாய் சகோதரக்காரக்கன் இல்லையா. ஆக சொந்த பந்தங்கள், இரத்த சம்பந்தத்தில் அண்ணன் தம்பிகள் உறவுகள் இருக்கின்ற பகைகள் நீங்கி ஒற்றுமை என்பது மேம்படும். சுப காரியங்கள், திருமண பேச்சுக்களை கைகூடி வரும். புதிய வீடு அல்லது ஆடம்பர வாகனம் வாங்கும் யோகம் என்பது பிரகாசமாக இருக்கிறதாக. விருச்சிக ராசி நம்மளுக்கு பர்டிகுலர்லி இந்த 4 ராசிகளுக்கு குபேர யோகம் தேடி வரும். எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா, 2 செவ்வாய் வீடுகள். மேஷராசி பூமிக்காரகனாக செவ்வாய் வீடு. ராகு மேஷராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சஞ்சாரத்தில் ராகு வருகிறார். அதனால தான் எதிர்பாராத தனயோகம் என்னன்னு மேஷராசி நம்மளுக்கு சொல்லியிருக்கிறோம். ரிஷபராசி நம்மளுக்கு 10ஆம் வீட்டில் வருகிறது. 7, 12 கூடையவனாக இருக்கிற பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் மூலம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வருதுன்னு சொல்லியிருக்கிறோம். சிம்மராசி நம்மளுக்கு பாக்கியஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால தான் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்பு என்பது சிம்மராசி நம்மளுக்கு கொடுக்கிறது. அதேபோல் விருச்சிக ராசி நம்மளுக்கு 4ஆம் இடத்துல நமக்கு ராகு சஞ்சாரத்தில், செவ்வாய் சஞ்சாரத்தில் ராகு இருக்கிறதுனால புதிய வீடு கட்டக்கூடிய அளவுக்கு திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்பது ஒரு நீண்ட வருஷங்களை நீங்கள் வாங்கணும்னு நினச்ச மிகப்பெரிய வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது கிடைக்கிறது. ஆக இந்த 4 ராசிகளுக்கு ஒரு குபேர யோகம் கண்டிப்பாக வரும் என்பது மாற்று கருத்து இல்லை. காரணம் என்றால் ராகு பகவானுடைய அதாவது பிரம்மாண்டத்தை குறிக்கிற ராகு பகவான் நட்சத்திர சாரம் ஆகிய அவிட்டத்தில் பயணிக்கிறதால ஏற்படக்கூடிய விளைவுகள். இதன் மூலம் இந்த 4 ராசிகளுக்கு எதிர்பாராத தன சௌபாகியங்கள் எளிதாக பெறுவார்கள் மாற்று கருத்து இல்லை. சர்வே ஜனா சுகினோ பவன், சுகி பவன்.